Hey guys, welcome back to my YouTube channel APK Motor Vlog. So இந்த vlogல இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எகைன் வந்து நம்ம yamaha RX 135 பைக்கில் வந்து எப்படி லாங் ரைட் போகிறது, ஸோ லாங் ரைட் போது என்னென்ன மாதிரிலாம் நம்ம டிப்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற வீடியோவை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ எனவே வந்து நம்ம லாஸ்ட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ நீங்கள் வந்து லாங் ட்ரைவ் போகும்போது என்ன மாதிரிலாம் ஸ்டாப்ஸ் எடுப்பீங்க, ஸோ என்ன மாதிரிலாம் ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவருக்காக இந்த வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம APK Vlogs, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு சேனலில் வந்து நம்ம மோட்டோ விளாகிங் கண்டென்ட்லாம் போட்டிருந்தோம். அதிலே வந்து ஒரு டீட்டெயிலான லாங் ரைட் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட கிளிப்பையும் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். இன்கேஸ் வந்து மேலே ஐகார்டில் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல் வந்து லாங் ரைடை பற்றி தான், அதுவும் வந்து RXல போகிறவங்களுக்கு மட்டும்தான். அதை பற்றின என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணுறது வந்து நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். எனவே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகணும்னு நினைக்கிறேன். எனவே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 2 days வந்து நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். அதுக்கு என்னென்னு ரீசன் பார்த்தீங்கன்னா, 1 டேக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மங்கி வந்து அடிபட்டு கடந்துருந்தது ரோட்டில். ஸோ அது வந்து எங்கள் டேடி எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. எடுத்துகிட்டு வந்து அதுக்கு எங்களால் முடிஞ்ச ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணோம். பட் வந்து ஹாஸ்பிட்டலுக்குலாம் எடுத்துகிட்டு போனோம். அங்கே டாக்டர்ஸ் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கப்புறமேலே வழியிலே வந்து அது இறந்துருச்சு. ஸோ அதை வந்து ஒரு 1 day வந்து ஃபுல் அதுக்கே டைம் ஆகிட்டு. ஸோ அதனால தான் நான் நேற்று வந்து நான் வீடியோ போட முடியல. ஸோ அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ வந்து நான் எங்கள் APK Vlogs சேனலில் வந்து போட்டிருப்பேன். ஸோ அது என்ன ரீசன், ஏன் எதனால் அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் மேலே கொடுக்குறேன். இன்கேஸ் நீங்கள் போய் பார்க்கறனா போய் பாருங்கள். முடிஞ்ச வரையும் வந்து ஆக்சிடென்ட் ஆகிறவங்களுக்கு, ரோட்டில் வந்து என்ன அடிபடுறவங்களுக்கு எல்லாத்துக்கும், அனிமலாக இருக்கட்டும் ஹியூமன் பீயிங்காக இருக்கட்டும், உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து பண்ணுங்கள். ஸோ அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. அதை பற்றி தான் அந்த வீடியோ நான் பேசியிருப்பேன். ஸோ வேணா போய் பார்க்குறவங்க பாருங்கள். இந்த டாபிக் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம yamaha RX 135 வந்து எப்படி லாங் ரைட் போகலாம், ஸோ என்னென்ன மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பைக் வேணும். ஒரு RX 100 இருக்கட்டும், ஒரு 135 இருக்கட்டும், 2 பைக்லையுமே லாங் ரைட் போகலாம். பட் அதில் என்ன ஒரு பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, மற்ற இப்போ இருக்கிற அப்கமிங் மார்க்கெட்டில் இருக்கிற பைக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல க்ரூசிங் ஸ்பீடாக இருக்கட்டும், இல்லை டாப் ஸ்பீடாக இருக்கட்டும், ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆகும். பட் அந்த காலத்தில் இருந்த இந்த RX 135 100 ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். இது ரெண்டுமே வந்து ஒரு சிட்டி கம்ப்யூட்டர் பைக்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். பட் லாங் ரைட் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் அடி வாங்கும். அதுவும் இல்லாத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண முடியாது, சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுவீங்க. இது 2 மைனஸ் வந்து அந்த பைக்கில் இருக்குது. பைக்கில் இந்த சென்ஸ் வந்து இந்த ரைடர் ஃபீல் பண்ணுவீங்க. மற்றபடி என்ன ப்ளஸ் RXல 135 வந்து லாங் ரைட் போகிறதுனால நமக்கு என்ன ப்ளஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஈஸியாக ட்ராவல் பண்ணி போகலாம். நீங்கள் எவ்வளோ லக்கேஜ் கட்டினாலும் கொஞ்சம் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணி போகலான்னு வைங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுக்கும். வண்டி வந்து அதிகமாக வந்து நீங்கள் செலவு வைக்க தேவையில்லை. சும்மா ஒரு டைம் வந்து ஒர்க் ஷாப்பில் விட்டு சர்வீஸ் பண்ணிங்கனாவே ஒரு 3 months வந்து ஓரளவுக்கு நல்லா ஓட்டலாம். டீசெண்டான ஸ்பீடில் நல்லா ரைடிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் ரைட்டுக்கு வந்து பக்கவாக இருக்கும். தென் வேறு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். எல்லா இடத்துலையும் சர்வீஸ் சென்டர் இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து செக் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பைக்னு வைங்களேன். உங்களுக்கு வந்து RXல வந்து நல்ல கிரேஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து லாங் ரைட் மெயின்டைன் பண்ணலாம். பட் வந்து கம்ஃபர்ட் வந்து ரொம்ப அடி வாங்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து காரைக்கால் ரைடு வந்து போயிட்டு வந்தேன். ஸோ RXல நான் பண்ண லாங் ரைடில் வந்து இது ஒன் ஆஃப் த ரைடுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தனுஷ்கோடிலாம் போயிட்டு வந்திருக்கேன். பட் அப்போலாம் வந்து நான் அந்த யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணல. பட் அதுக்கு முன்னாடி நான் போயிட்டு வந்திருந்தேன். காரைக்கால் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்டு 2 பேர் போயிட்டு இருந்தோம். நான் வந்து என்னோட RX 135 வந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து ஸ்கூட்டியில் வந்திருந்தான். அவங்க அண்ணாவோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்திருந்தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பிளான் ஒரு 1 day ட்ரிப்பு தான் எங்களுக்கு. போயிட்டு வந்தோடனே அடுத்த நாள் ஒர்க்குக்கு போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, இங்கேருந்து நம்ம வந்து காரைக்கால் போயிட்டு பீச்சை பார்த்துட்டு ஸோ சன்ரைஸ் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரலாம் அப்படின்றத பிளான் பண்ணியிருந்தோம். அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 600 kilometers. ஸோ எங்கள் பிளானிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து நாங்கள் கிளம்பணும். ஸோ நைட்டு வந்து 10 மணிக்கு அசம்பிள் ஆகிட்டு விடிய காலையில் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் கிளம்பிச்சு. ஸோ கிட்டத்தட்ட விடிய காலையில் ஒரு 3 மணி 4 மணி அந்த டைமில் வந்து நாங்கள் கிளம்பியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கிளியராக தெரியல வரும். போயிட்டு வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கும் அந்த ரைடு. ஸோ ஏர்லி மார்னிங் தான் கிளம்புற மாதிரி இருந்தது. ஏர்லி மார்னிங் பிளான் பண்ணால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த சன்ரைஸ் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து போகிற மாதிரி இருந்ததுனால தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ப்ளசண்ட்டான வைப் இருக்கும். ஸோ ரொம்ப ட்ராவல் வந்து நீங்கள் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த சன் வந்துருச்சுன்னா நமக்கு அப்படியே டயர்டாக ஆரம்பிச்சிடும். நமக்கு இருக்கிற அந்த ஹைட்ரேஷன்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் உங்களுக்கு டயர்ட்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால தான் நைட் ட்ரைவ் வந்து எனக்கு தெரிஞ்ச நான் நைட் ட்ரைவ்
வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் நைட் டிரைவில் போகும்போது நீங்கள் நிறைய திங்ஸ் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸ்பீடு பிரேக்கர்ஸு, அப்புறம் அந்த ரோடு சைடில் இருக்கிற சைன் போர்டு, இது மாதிரி அப்புறம் ரிஃப்ளெக்டர்ஸு, அடுத்த வண்டியில் போகிற டேஞ்சர் லைட்டு, இண்டிகேட்டர்ஸு, அதில் அவங்க எப்படி டேர்ன் எடுக்கிறாங்க, இது எல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணி ஓரளவுக்கு உங்கள் மைண்ட் செட் வந்து வந்துட்டுனா தான் நீங்கள் வந்து லாங் ட்ரைவ் வந்து நைட் டைமில் பண்ண முடியும். இல்லைன்னா நைட் டைம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா மோட்டோ விளாகர் வந்து நைட் டைம் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம போகிற இடத்துல வந்து ராபரி நடக்கும். ஸோ வண்டி பிரேக் டவுன் ஆச்சுன்னா யார்கிட்டையும் வந்து ஹெல்ப் கேட்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. பட் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னால் நைட் டைம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது லாங் டிஸ்டன்ஸ் வந்து ஷார்ட் டைமில் வந்து நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. ஸோ எப்படின்னா உங்களுக்கு டயர்னஸ் இருக்காது, மெயின். ரெண்டாவது டிராஃபிக் இருக்காது. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பீட் லிமிட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏறும் இறங்கும் இருக்காது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பைக்குக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது, இன்ஜின் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது, அப்படியே மீடியமாக போயிட்டுருப்போம். ஸோ இதுதான் வந்து ஒரு நல்ல டிஸ்டன்ஸ் வந்து கம்மியான டைமில் ரீச் ஆகிறதுக்கு உண்டான ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ்னு சொல்லலாம். பட் நீங்கள் லாங் ட்ரைவ் போகும்போது நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் வந்து டீசெண்டாக போயிட்டு வர முடியும். லாங் ட்ரைவ் வந்து நைட் டைம் போகும்போது நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே தான் போயிட்டு வர மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சிட்டி அவுட்டர் ரோடு, இந்த ஹைவேஸில் வந்து ரொம்ப டீப்பாக வில்லேஜுக்குள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரி ரோடெல்லாம் சூஸ் பண்ணக்கூடாது நைட் டைம் ட்ராவல் பண்ணும்போது. மெயின் சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு நியர்பை யாராச்சும் இருப்பாங்க. ஸோ எமர்ஜென்சினா கூட எதனா ஹெல்ப்புக்கு யாராவது வருவாங்க. பட் நைட் டைமே ரொம்ப டீப் வில்லேஜில் மாட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்குது. இதே காரைக்கால் பேக் டு காரைக்கால் ரைடில் வந்து நாங்கள் நைட்டு கிளம்புறோம். நைட்டு கிளம்பிட்டு நைட் டைம் ட்ராவல்னால 100 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் ஸ்டாப்பாக வண்டி ஓட்டியாச்சு. 100 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறமேலே ஒரு சின்ன வந்து டீ பிரேக் வந்து ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் எடுத்தாவே போதும். ஏன்னா வந்து ஏர்லி மார்னிங் அந்தளவுக்கு டயர்டாக மாட்டீங்க. ஒரு ஃப்ரெஷ் ஏர், ஃப்ரெஷ் ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து ப்ளசண்ட்டாக ரைட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு ஃபஸ்ட்டு 100 கிலோமீட்டர்ஸ் போகலாம். இல்லை ஒரு நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கீங்க, 100 கிலோமீட்டர்ஸ் தாண்டினதுக்கப்புறமே உங்களுக்கு வந்து லைட்டாக ரிஸ்ட் பெயின், பட் பெயின்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமேல உங்கள் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். ஸ்டாப்பிங் பிரேக்ஸ் வந்து அதிகமாகிட்டே வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்எக்ஸில் வரும். மற்றபடி இந்த டாமினாரு, இன்னும் ஸ்போர்ட்ஸ் பைக்கு இல்லைன்னா அட்வென்ச்சர் பைக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்ட் ஜோன் அதிகமாக இருக்கும். அதனால் இன்னும் நீங்கள் லார்ஜர் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணலாம். ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போகலாம். அதுக்கு அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் டயர்ட் ஆகலை அப்படின்னா இன்னொரு 150 ட்ரை பண்ணுங்கள். 150க்கு மேலே ஸ்டாப் எடுத்துருங்க. ஏன்னா 2 ஸ்ட்ரோக் வந்து அந்த அளவுக்கு தாங்காது, கொஞ்சம் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். நைட் டைம்னா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஏர்லி மார்னிங் தாண்டிட்டிங்கன்னா ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். எவ்ரி 100 கிலோமீட்டர்ஸ் இல்லைன்னா 80 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு பிரேக் எடுங்க, ஒரு டீ பிரேக் எடுங்க. அப்படி இல்லைன்னா வந்து சும்மா வண்டி நிறுத்திட்டு ஒரு பவர் நேப் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு படுத்து தூக்கிட்டு அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி ஆகும்னா நீங்கள் வந்து டபுள்ஸ் போனீங்கன்னா வண்டி கொஞ்சம் இன்னும் நல்லா ஹீட் ஆகும். லக்கேஜ் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா இன்னும் ஹீட் ஆகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வண்டி லோடு இழுக்கணும்ல. ஸோ அதுதான் மெயின் காரணம். சிங்கிளாக சோலோவாக போனீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை, அது பாட்டுக்கு அருமையாக போகும். 2 பேர் போகிறீங்க, லக்கேஜ்லாம் கட்டிட்டு போகிறீங்க, ஸ்லோ ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணுறீங்க, இல்லை இந்த டிராஃபிக்குள்ளே இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து வண்டி ஹீட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆர்எக்ஸை பொறுத்தவரை என்னென்னா நல்லா ஹீட் ஆகிட்டுனா ஆஃப் ஆயிரும். ஸோ எல்லா வண்டியும் அந்த மாதிரி தான். இது வந்து கொஞ்சம் சீக்கிரமே நடக்குன்னு வைங்களேன். ஸோ நல்லா ஹீட் ஆகிட்டுனா ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆகிட்டுனா ஸ்டார்ட் ஆகாது. ரொம்ப ஹைவேல வந்து நீங்கள் போகிறீங்க, ஒரு 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் போகிறீங்க அப்படின்னா திடீர்னு இடத்துல நிப்பாட்டுவீங்க, பிரேக்கெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது. பெட்ரோல் ஓவர்ஃப்ளோ ஆகி லீக் ஆகும். ஸோ பெட்ரோல் லீக்கே இருக்குது. இது அதுவா இவ்வளோ போயிடுச்சா? விட ஓவர்ஃப்ளோ இருக்குது. இல்லை சாட்சி நிறுத்தினால ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. அப்படியே நினைச்சு என்ன இங்கே மட்டும் தண்ணியாட்டு இருக்கு. இல்லை டேங்கில் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதில் இருக்கிற கார்பரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். நீங்கள் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த வண்டி பற்றின ஒரு நாலேஜ் இருக்குன்னா நீங்கள் வந்து லாங் ட்ரைவ் வந்து தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ட்ரபிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன தான் வண்டி சர்வீஸ் பண்ணி பக்காவாக எடுத்துகிட்டு போனாலும் ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு ரிட்டன் வர்றதுக்குள்ளே எதனா ஒரு பிரச்சனை வண்டியில் வரும். ஸோ அதுதான் வந்து 2 ஸ்ட்ரோக்கு எப்போவுமே அது செலவு பண்ணிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க இல்லையே பைக்கெலாம் சர்வீஸ் பண்ணிட்டு எந்த ப்ராப்ளமே வராதுன்ட்டு. பட் அப்படி கிடையாது. ஸோ அதில் வந்து சின்ன சின்ன டியூனிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆர்எக்ஸ் பொறுத்தவரையும். ஏன்னா அது ஒரு ரா பவர் மிஷினு, இவ்வளோ வெயிட் கம்மியாக இவ்வளோ சிசியில் கொடுத்துருக்காங்க. வண்டி பயங்கர பிக்கப் இருக்கும். ஸோ அதில் சின்ன சின்ன வைப்ரேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அது வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் பைக்கை பற்றின ஒரு சின்ன ப்ரீஃப் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அடுத்து வந்து நீங்கள் என்னென்ன திங்ஸ்லாம் கேரி பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோ வந்து மேலே கொடுக்குறேன். இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறீங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். நல்லா டீட்டெயிலாக என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும், என்ன ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகணுன்ட்டு எல்லாமே எலாபரேட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ
இல்லை நான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இப்போ சொல்லிடுறேன், அது மட்டும் வேணுன்னா கேட்டுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லக்கேஜஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு டெயில் பேக்கோ ஒரு டேங்க் பேக்கோ எடுத்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் ஆர்எக்ஸுக்கு வந்து நான் அன்றைக்கி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் G1 அப்படின்ட்டு ஒரு டேங்க் பேக்கு, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் டேங்க் பேக் தான் அதுவும் நீங்கள் பர்ஃபெக்டாக ஏரோடைனமிக்காக இருக்கும் வண்டி டேங்க்குக்கு. இல்லை நீங்கள் வந்து ரைனாக்ஸில் போகிறீங்க, பிபிஜியில் போகிறீங்கன்னா கொஞ்சம் அது பெருசாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு டைம் ஓட்டும் போது இப்படி வெயிட் அதிகமாக வச்சுன்னா இப்படி சாயும் அப்படி சாயும், அதை நீங்கள் வந்து அதை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டுருப்பீங்க. மேக்னெட்டிக் டேங்க் பேக்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு வைங்களேன். நம்ம ஆர்எக்ஸ் டிசைனை பொறுத்த வரைக்கும் டேங்க் கொஞ்சம் மேலே இப்படி தான் இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், டேங்க் பேக்கை எங்கேயும் மூவ் ஆகாத மாதிரி டைப் பண்ணிக்கலாம். இருந்தாலும் அது உங்கள் விருப்பம். எனக்கு பொறுத்தவரைக்கும் பின்னாடி வந்து லக்கேஜ் கேரியர் ஆர்எக்ஸில் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு டெயில் பேக்கு வச்சு கட்டிக்கோங்க. ஸோ அப்படி இல்லைன்னா ஒரு டாப் பாக்ஸே போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்தளவுக்கு வந்து வெயிட் ஏற்றாதீங்க. மேக்ஸிமம் ஒரு 2 days ட்ரிப்பு போகிறீங்க, இல்லை 1 week ட்ரிப்பு போகிறீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 3 cloth 4 cloth 4 டிஷர்ட்டு ஒரு 2 ஜீன் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேல உங்களுக்கு ரைடிங் கியர்ஸ் தனியாக அது வந்துடும். ஹெல்மெட்டு, ஜாக்கெட்டு, பூட்ஸு, ரைடிங் பேண்ட்டு இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் அதெல்லாம் எதுவும் வாங்கலை அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அமௌண்ட்டு சேர்த்து வச்சுட்டு ரைடு போகிறதுக்கு முன்னாடியே ரைடிங் கியர்ஸ்லாம் வாங்கிக்கோங்க. ரைடிங் கியர்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரைடு போங்க. ஸோ அதுதான் பெஸ்ட்டு திங். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ நான் எல்லாம் எப்படின்னா ரைடிங் கியர்ஸ் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து ஒரு ரைடு கிளம்புறேன்னா நம்மக்கிட்ட இருக்கிற இன்கமில் கொஞ்சம் அமௌண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு ரைடிங்கு ஃபஸ்ட்டு க்ளவுஸ் வாங்குவேன். க்ளவுஸ் வாங்கினதுக்கப்புறமேல ஒரு 2-3 ரைடு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேல கொஞ்சம் அமௌண்ட் சேவ் பண்ணோன்னே ஹெல்மெட் வாங்கணும், கொஞ்சம் அமௌண்ட் சேவ் பண்ணோன்னே ஜாக்கெட். பட் அது மாதிரி எல்லா பொருளும் எல்லா ப்ராடக்ட்டையும் வாங்கிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சாலிடாக கான்ஃபிடென்ட்டாக வந்து வண்டியில் ரோட்டில் ஓட்ட முடியும். அதுவரையும் நமக்கு வந்து ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ரைடிங் கியர்ஸ் இல்லாமல் ஹை ஸ்பீட் பண்ணாதீங்க, அதேமாதிரி ரேஷ் டிரைவிங் பண்ணாதீங்க. ஒவ்வொரு ரோட் டர்னிங்ஸு அதில் கொடுத்துருக்கிற சிக்னல்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி போங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு நல்ல ரைடருக்கு உண்டான அழகு. சும்மா வண்டி இருக்குமே அப்படின்றதுக்கெல்லாம் முறுக்குனாலாம் போகிறது வந்து ரொம்ப தப்பு. உங்கள்கிட்ட வந்து நல்ல தான் அமௌண்ட் இருந்தாலே ஒரு என்ன தான் நீங்கள் சூப்பர் பைக் வாங்கினாலே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக வந்து வண்டி ஓட்டணும். ஸோ அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பைக்கர். சும்மா ஒரு கெத்துக்காக சீனுக்காக ஓட்டுறதெல்லாம் வந்து பைக்கரே கிடையாது. நீங்கள் அப்படி நினச்சிட்டு இருக்காதீங்க. ஸோ ஒரு நல்ல ரைடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்போவுமே ப்ராப்பராக ஓட்டுவாங்க, ப்ராப்பராக ஒரு ஸ்பீட் லிமிட் மெயின்டைன் பண்ணுவாங்க, சிக்னல்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க. என்னதான் ரோடு வந்து ஆஃப் ரோட் மாதிரி இருந்தாலும் சரி, ஆன் ரோட்டில் இருந்தாலும் சரி, அவங்க பர்ஃபார்மன்ஸ் அவங்களோட கைடன்ஸ் வந்து சேமாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து குரூப் ரைட்ஸ் வந்து போக மாட்டேங்கிறீங்க. குரூப் ரைட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களிலிருந்து நீங்கள் எந்தளவுக்கு டிஃபராக இருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எதனா குரூப் ரைட் போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சனா மிஸ் பண்ணிடாதீங்க. குரூப் ரைடு வந்து ஜாயின் பண்ணி போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க, மற்ற ரைடர்ஸில் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்ற நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்களே சோலோவாக வண்டி எடுக்கிறீங்க, போகிறீங்க வரீங்க, அதுவும் ரைடர்ஸ் தான், அது ட்ரிப்பு தான். பட் அதில் வந்து நீங்கள் எதுவும் மேக்ஸிமம் கற்றுக்க மாட்டீங்க. ஓரளவுக்கு கற்றுவீங்க. சோலோவாக வந்து நிறையா திங்ஸ் அவுட் சைடில் இருக்கிறது நீங்கள் கற்றுக்கிங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற கரெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாது. அதனால தான் நான் வந்து குரூப் ரைடு வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஒரு குரூப் ரைடில் நீங்கள் கலந்துக்கிட்டால் தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொறுமை இருக்குன்னு ஃபஸ்ட்டு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குரூப் ரைடில் மிக மிக முக்கியம் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து ஏன்னா அவங்க ஸ்லோவாக போவாங்க, நமக்கு வந்து டெம்ப்ட் ஆகும். மற்றவங்க ஃபாஸ்ட்டாக போவாங்க, நம்ம வந்து என்னடா இது இப்படி போவோம் அப்படின்ற மாதிரிலாம் திங்க் வரும். பட் நம்ம அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி இப்படி தான் குரூப் ரைட்னா இப்படி தான், இவ்வளோ தான் ஸ்பீட் லிமிட் அப்படின்ற ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் நமக்குள்ளே வந்தால் தான் நீங்கள் வந்து மற்ற இடத்துல மற்றவங்களுக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்க முடியும். நீங்களே அப்படியே எடுத்துகிட்டு வண்டி வீலி பண்ணிட்டு பறந்துட்டு இருந்தீங்கன்னா மற்றவங்களாம் திட்டிகிட்டு தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு திங்ஸ் இருக்குது. தென் வந்து லாங் ரைடுக்கு வந்து அதே மாதிரி தாங்க கொஞ்சம் என்னென்ன பொருள் தேவையானதுன்னா ட்ரெஸ்ஸு, அப்புறம் சேஃப்டி திங்ஸு, பைக் ரிப்பேர் கிட்டு, பஞ்சர் கிட்டு, தென் வந்து ஃபஸ்ட் எய்டு கிட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேல வேறு என்ன கேமரா கியர்ஸு இதெல்லாம் வந்து காமனாக எடுத்து ஒரு மோட்டர் விளாகர்னா கேமரா கியர்ஸுக்கு தனி ஒரு பேக் செப்பரேட்டாக போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் கட்டுற எல்லா லக்கேஜும் வந்து எங்கெங்கே வச்சுருக்கேன்ட்டு உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கணும். ஒரு திடீர்னு ஒரு போலீஸ் பிடிக்கிறாங்க நிறுத்துறாங்கன்னா டக்குன்னு நீங்கள் வந்து எதை எடுக்கணுமோ அதை மட்டும் எடுக்கணும். எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு அதை தேடுற மாதிரி அந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்காதீங்க. நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஒரு தண்ணி முடிஞ்சால் ஹைட்ரேஷன் பேக் இருந்ததுன்னா ஒரு சிப் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. ஸோ தண்ணி எந்தளவுக்கு நீங்கள் ஹைட்ரேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாது. உங்களால் வந்து கான்ஃபிடென்ட்டாக ரைட் பண்ண முடியும். கான்ஃபிடென்ட்டாக ரைட் பண்ண முடியும் இந்த சென்ஸ் அப்படின்னா ஒரு திடீர்னு ஒரு அப்டக்கிள்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் டக்குன்னு எனர்ஜெட்டிக்காக அப்படி வண்டியை திருப்பினா தான் நீங்கள் வந்து அந்த ஒரு இன்சிடென்ட்லேருந்து தப்பிக்க முடியும். இல்லை நீங்களே டயர்டாக அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்கன்னா எதுனா வந்தாலும் எதுனா நாய் குறுக்க வந்தாலும் உங்களை வந்து டக்குன்னு ரியாக்ட் பண்ண முடியாது. உங்களுக்குள்ளே இந்த ஹைட்ரேஷன் இருக்காது. அந்த ரியாக்ட் பண்ணுற வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி இருக்காது. அதுதான் சொல்ல வரேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஹைட்ரேஷன் பேக்கில் வந்து தண்ணி ஃபில் பண்ணுறதோட ஒரு ஜூஸ் வாங்கி ஃபில் பண்ணிக்கோங்க.
ரோஸ் மில்க் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் வித்தியாசமாக சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. ஸோ இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். என்கிட்ட வந்து ஹைட்ரேஷன் பேக் இருக்காது, நான் வாட்டர் பாட்டிலில் ஸ்ட்ரா போட்டெல்லாம் நான் குடிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டல, அப்போல்லாம் நான் சேனலே ஸ்டார்ட் பண்ணல. ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் நான் ரோஸ் மில்க்கு இல்லை கரும்பால் ஜூஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நான் போகிற வழியில் வாங்கி ஃபில் பண்ணிட்டு அதில் ஒரு டியூப் போட்டு அதை சீல் பண்ணி நான் வச்சுக்குவேன். ரைடு போயிட்டே இருக்கும்போது அந்த டியூப்பில் இப்படி குடிச்சிக்குவேன். நம்ம வந்து வாட்டர் குடிக்கிறதோட குளுக்கோஸ் கலந்து குடிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஜூஸஸ் கலந்து குடிக்கலாம். அப்போ தான் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கிடைக்கும். இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கிடைக்கும் போது நம்ம குயிக்காக ரெஃப்ரெஷ் ஆகிரும்னு வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இன்னொரு ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து டேட் வந்து 18 ஸோ இன்றைக்கி டேட் வந்து 18 நினைக்கிறேன். ஸோ இன்னும் அவ்வளோதான், இன்னொரு 1 வீக் தான் வந்து நமக்கு வந்து TRK 502 வந்து நம்ம போயிட்டு ஃபுல் பேமெண்ட் பண்ண போகிறோம். 1 வீக்குள்ளே வந்து அமௌண்ட் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலஜியில் இருக்கேன். ஸோ அமௌண்ட் வந்ததுக்கப்புறமேல நம்ம TRK போயிட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டு 25க்கு மேலே தான் வந்து பைக் ஷோரூமுக்கு வரணும் மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் மேக் பண்ணிட்டேன். நம்ம TRK வந்ததுக்கப்புறமேலே ஒரு ஆஸ் அட்வென்ச்சர் டூரராக அந்த வண்டியை வந்து இருக்குது. ஸோ அதை வச்சு நம்மளால் எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் கொடுக்க முடியும், அந்த பைக்ஸ் மூலிமா நம்ம மற்ற ரைடர்ஸ்க்கு வந்து என்ன எக்ஸாம்பிளாக எடுத்து காட்ட முடியும் அப்படின்றத வந்து நான் வந்து கொடுக்கலான் இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சேனல் வந்து APK மோட்டார் வ்ளாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. என்னால் முடிஞ்ச என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். மற்றபடி இந்த சேனலில் வந்து வேறு எதுவுமே இருக்காது. ஏன்னா வந்து இப்போ நான் கேமிங் ரிலேட்டடான APK YT கேமர்னு தனியாக கேமிங் சேனல் க்ரியேட் பண்ணிட்டேன். அது எதுக்குன்னா கொஞ்சம் ஃபன் ஓரியன்டாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கொஞ்சம் ஜாலியாக பேசலாம், அந்த ஜாலியாக இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். நான் எப்படியெல்லாம் பைக்கை வந்து ரைட் பண்ணுறேன், என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் நான் கேதர் பண்ணுறேன், என்னென்ன டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்றத முக்கால்வாசி இந்த சேனலில் இருக்க போகுது. ஸோ எனவே மற்ற சேனலோட நம்ம சேனல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நான் நம்பி இந்த வீடியோஸ் போட்டுருக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் மக்களே. ஸோ திரும்பி நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம புது சப்ஸ்கிரைபர் யாராவது வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு வேறு நாள் வேறு வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு வீடியோ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெல்மெட் எப்படி க்ளீன் பண்ணுறது, ஹெல்மெட் எப்படி ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ட்டு வந்து ஒரு ப்ரோ கேட்டிருந்தாங்க. நான் அதை ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இருந்தாலும் திருப்பி நம்ம புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வீடியோ மேக் பண்ணுறேன். எனவே நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அந்த APK மோட்டார் வ்ளாக்ஸ். டேக் கேர் மக்களே.